Welcome children. This video is about first standard EVS Unit 5 Science in Everyday Life Part 2. In previous session we saw about uses of cloth and story of clothes. In this session we are going to learn about clothes and seasons. So, let we move on to the lesson children. Take page number 100, Clothes and Seasons. Why do we wear clothes? We wear clothes to protect our body from heat, cold, rain, dust, insects, germs and small injuries. We wear different types of clothes in different seasons. நம்ம ஏன் ட்ரெஸ் போடணும் தெரியுமா? நம்மளோட உடலை வெப்பம், குளிர், மழை, தூசி, பூச்சி, கிருமிகள், சின்ன சின்ன காயங்கள் இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுறோம் இல்லையா? ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? டூரிங் சம்மர் த டேஸ் ஆர் ஹாட். வி வேர் காட்டன் க்ளோத்ஸ் டு கீப் அஸ் கூல். கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த நாட்கள் நம்ம உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு காட்டன் ட்ரெஸ் போடுவோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 101. During winter, the days are cold. We wear woolen clothes to keep us warm. குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த நாட்கள் நம்ம உடலை கதகதப்பாக வச்சுக்க கம்பளியாலான ட்ரெஸ்ஸை போடுவோம் இல்லையா? அதாவது ஸ்வெட்டர், சாக்ஸ், கேப், க்ளவுஸ் இதெல்லாம் போடுவோம். Some days of the year are rainy. We wear raincoats to keep us dry. We also use an umbrella. சில நாட்கள் மழை பெய்யும். அந்த நாட்கள் ரெயின்கோட், கொடை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 102. Write W for the winter clothes and S for the summer clothes. குளிர்காலத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் W போடுங்க. வெயில் காலத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் S போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க, ஸ்வெட்டர் இருக்கு. ஸ்வெட்டர் குளிர்காலத்தில் போடுவோமா வெயில் காலத்தில் போடுவோமா? குளிர்காலத்தில் போடுவோம். இந்த பாக்ஸில் W போடுங்க. அடுத்து காட்டன் ஷர்ட் இருக்கு. காட்டன் ஷர்ட் குளிர்காலத்தில் போடுவோமா இல்லை வெயில் காலத்தில் போடுவோமா? வெயில் காலத்தில் தான் காட்டன் ஷர்ட் போடுவோம். இதில் எஸ் போடுங்க. அடுத்து க்ளவுஸ் இருக்கு. க்ளவுஸ் குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவோமா வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுவோமா? குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸில் W போடுங்க. அடுத்து காட்டன் ஃப்ராக் இருக்கு. காட்டன் ஃப்ராக் குளிர்காலத்தில் போடுவோமா இல்லை வெயில் காலத்தில் போடுவோமா? வெயில் காலத்தில் போடுவோம். இந்த பாக்ஸில் எஸ் போடுங்க. அடுத்து ஷால் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாலை குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவோமா இல்லை வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுவோமா? குளிர்காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸில் W போடுங்க. You are going to the hills where it is very cold. What special kind of clothes will you need there? Put a tick mark. குளிரான மலைப்பகுதிக்கு போகும்போது என்னென்ன நமக்கு தேவைப்படும்? அதுக்கு இப்போ நம்ம டிக் போடுவோமா?
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஷால் கொடுத்துருக்காங்க. ஷால் குளிரா உள்ள பகுதியில் தேவைப்படுமா? தேவைப்படும். இந்த பாக்ஸில் டிக் போடுங்க. அடுத்து காட்டன் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. இது குளிரா உள்ள பகுதியில் தேவைப்படுமா? இல்லை, தேவைப்படாது. அடுத்து கேப் கொடுத்துருக்காங்க. கேப் குளிரா உள்ள பகுதியில் தேவைப்படுமா? ஆமாம், தேவைப்படும். இந்த பாக்ஸில் டிக் போடுங்க. அடுத்து பாவாடை சட்டை கொடுத்துருக்காங்க. பாவாடை சட்டை குளிரா உள்ள பகுதியில் தேவைப்படுமா? இல்லை, தேவைப்படாது. ஸ்வெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட்டர் குளிரா உள்ள பகுதியில் தேவைப்படுமா? தேவைப்படும். இந்த பாக்ஸில் டிக் போடுங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்ஸ். ஃபாதர்: ஹாய் சலீம், யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ். சலீம்: தேங்க் யூ பா, திஸ் இஸ் மை நியூ யூனிஃபார்ம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் uniforms when they go to school. Father: good. Have you seen any other people wearing uniforms? அப்பா சலீம்கிட்ட சொல்றாரு, சலீம், நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. சலீம் சொல்றான், தேங்க்யூ அப்பா, இது என்னோட புது யூனிஃபார்ம். ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளைங்களும் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அப்பா சலீம்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேற யாரையாவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ யார் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போடுவாங்கங்கிறத பார்ப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ், செஃப், போலீஸ் உமன், நர்ஸ், ஃபயர்மேன், இவங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போடுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 103. வாஷிங் clothes. The clothes we wear should be neat and clean. When we dress neatly, we look smart. நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கணும். சுத்தமான ட்ரெஸ் போட்டாதான் நம்ம அழகா தெரிவோம். ஸ்டெப்ஸ் ஆஃப் வாஷிங். துணி துவைக்கும் முறை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சோக்கிங் இன் வாட்டர். முதல்ல துணியை ஊற வைக்கணும். அப்ளையிங் சோப். அடுத்து துணிக்கு சோப் போடணும். வாஷிங், அப்புறம் துவைக்கணும். ரின்சிங், துவைத்த துணியை அலசணும். ட்ரையிங், அலசின துணியை காய வைக்கணும். மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ். இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளை பிக்சரோட மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபயர்மேன், மேட்ச் பண்ணுங்க. அடுத்து செஃப், மேட்ச் பண்ணுங்க. அடுத்து போலீஸ் உமன், மேட்ச் பண்ணுங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 104. ஸ்பெஷல் clothes. When people act in a play or give a dance performance, they wear special clothes called costumes. ட்ராமா, டான்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? People in different parts of India wear different kinds of dresses. பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வாழும் மக்கள் வெவ்வேறு விதமான ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. Okay children, this lesson is over.
So far, we studied about the uses of cloth, story of clothes and seasons. Thank you, children.